ஆதியும் நீயும் தான் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு இருக்கு பாரதி. அதனாலதான் பெரியவங்க பார்த்து முடிவு பண்ண கல்யாணமே நின்னு போச்சு. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ ஆதிதான் வந்து நிக்கிறாரு. ஆதிக்காக நீயும் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்ட. இப்போ ரொம்ப நல்லவ மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு தெரியல. அப்படிலாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்படியே கொன்னு போட்டுருவேன். ஏய் சாப்பிடுறீ, இந்தா சாப்பிடு. அம்மா தாயே, உன்னை திருத்தவே முடியாதுடி. எப்போ உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசிருக்க. நானா உன் வாயில இருந்து புடுங்கணும். என்னமோ போ. இப்போ கூட நேத்து நடந்ததை நினைச்சு பார்த்தா எனக்கு கனவு மாதிரி இருக்குடி. சினிமால வர மாதிரி ஆதி ஹீரோயிசம் பண்ணாரு பாத்தியா? சும்மா மாஸ் பண்ணிட்டாரு. ஹலோ, என்ன வெறும் கையோட வந்திருக்கீங்க? லஞ்ச் எதுவும் ஆர்டர் பண்ணலையா? நான் கேஷவுக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடு. சாப்பாடு தானே, தானா வரும். ஏ மச்சான், நான் வரும்போதே கேட்டேன்ல, நீ தான் உனக்கு சாப்பாடு வந்துரும்னு சொன்ன. இங்க என்ன தாண்டி நடக்குது? டேய் கேஷவ், இவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறாங்களா? அப்பா ஆளை விடுங்கடா சாமி. இது உலக மகா நடிப்பால இருக்கு. ஆதி எப்படி ஆதி? நேத்துதான் அவ்வளவு பிரச்சனை நடந்தது. இவ கல்யாணமே நின்னு போயிருக்கு. அதுக்கப்புறம் பாரதி ஆபீஸ்க்கு வருவாளா இல்லையான்னு கூட தெரியாது. எந்த நம்பிக்கையில இவ உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவான்னு அப்படி ஸ்ட்ராங்கா நம்பிருக்கீங்க? அவளும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா. லதா, அதுக்கெல்லாம் சூப்பர் பவர் வேணும். ஐயோ ஆதி, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் பார்க்காத காதல், பேசாத காதல், சொல்லாத காதல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா நான் இப்படி ஒரு காதலை பார்த்ததே இல்ல. லதா, நீங்க பசியில உளறீங்கன்னு நினைக்கிறேன். சோ சாப்பிடுங்க. உனக்கு சாப்பாடு கிடையாது. ஏய், பாக்ஸ் கொடு. இதான் சாக்குனே, இதையும் சாப்பிட்டு உடம்பு இன்னும் பெருக்காத. உடம்பு குறை முதல்ல. வர பாரதி, இப்ப வருவா பாருங்க. சொன்னல, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். பாயாசம் குடிக்க போறேன். சொல்ல
வாங்க பாப்பா. என்ன பண்றீங்க? ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் தாத்தா. சரி சரி பண்ணுங்க பண்ணுங்க. வராதோ கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஏதோ உத்தம புத்திரனா ஒரு புள்ளைய பெத்து வளர்த்து அவனுக்கு கல்யாணம் நின்று போனதா நினைச்சு கவலைப்படாத, புரியுதா? போய் வேலை இருந்தா பாரு போ. தாத்தா நான் போய் பார்க்கறேன். சரிடா தங்க, பார்த்துட்டு வா. ஐ பாட்டி. ஹாய் தமிழ், எப்படிமா நல்லா இருக்க? இருக்க பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, வா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. தனம், வந்திருக்கிறவங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துருவா போ. ஐயோ இல்ல வேண்டாம், பரவாயில்ல. நீங்க எல்லாரும் வெளியில கிளம்பிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமாம்மா, கொஞ்சம் வெளியில வேலை பார்த்துட்டு வந்துடலாமே கிளம்பிட்டு இருந்தேன். ஓ, சொல்லாம கொள்ளாம திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நேத்து நடந்த விஷயத்தையெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். கடவுளை பார்த்துதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்காரு. தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மைதானமா சொல்றீங்க? இதுல தப்பா நினைச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாரதி வாழ்க்கையில மிகப்பெரிய பாவத்தை செய்ய இருந்தேன். எனக்கு இப்படி ஒரு பிள்ளையான என் மேலேயே கோபமா இருக்கு. அப்ப எப்ப சின்ன சின்னதா தப்பு பண்ணுவான், குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இவ்வளோ பெரிய நாசக்காரனா இருந்து இவ்வளோ பெரிய மோசமான செயலை செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? நான் சொல்ல போறத நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல. என் பையன் ஆதியும் பாரதியும் ஒருத்தர் விரும்புறாங்க. தமிழ், நீ போய் உங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரியா? சரி பாட்டி. போ. அம்மா முதல்ல உள்ள வா. இந்த விஷயம் முதல்ல எனக்கு தெரிஞ்சப்ப எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்தது. சொல்ல போனா எனக்கு இதுல உடன்பாடே இல்ல. ஆனா பாரதியோட நல்ல மனசும் என்னோட பையன் ஆதி பாரதி மேல வச்சிருக்கிற அன்பும் உங்க பேத்தி தமிழும் சேர்ந்துதான் என் மனச மொத்தமா மாத்திட்டாங்க. நீங்க கல்யாண அழைப்பு கொடுக்க வந்தப்போ நான் உங்க வீட்டுக்கு பாரதிய பொண்ணு கேட்க வரதாதான் இருந்தேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்க. ஆனா பாரதிக்கு கல்யாணம் முடிவானது தெரிஞ்சதும் ஆதி இத பத்தி பேச வேண்டான்னு தெளிவா சொல்லிட்டான். அம்மா, நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுமா. நான் ஒரு தடவை பாரதி வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் அவன் வாழ்க்கையோட விளையாட நான் விரும்பலை. பாரதியோட விருப்பம் நீங்கள் சொல்கிறது போல் இருந்து நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் மேற்கொண்டு நம்ம பேசலாம். தாராளமா நீங்க பாரதியை கூப்பிட்டு கேளுங்க. எங்க நானே போய் பாரதியோட விருப்பம் என்னன்னு கேட்டுட்டு வரேன். அவ விருப்பம் என்னன்னு தெரியாம நாமளே எதுவும் பேசக்கூடாது இல்ல. சரி, நீங்க போய் பாரதிட்ட பேசி அழைச்சிட்டு வா. ஐயோ, அத்தை வராங்களே. தமிழ் வா. இந்த பொம்பளைக்கு எவ்வளவு திமிர் பாத்தீங்கன்னா, நேத்து தான் கல்யாணம் நின்று இந்த வீடு இளவு வீடு மாதிரி ஆயிருக்கு. அண்ணன் எப்படா சாவான், திண்ணை எப்படா காலி ஆகும்னு அடுத்த நாளே பொண்ணு கேட்க வந்துருச்சு பாருங்க. சரி, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்.
என்ன கேட்டா போ அந்த பொம்மை எடுத்து விளையாடு போ. பாரதி, உனக்கு ஒரு நல்ல இடம் வந்திருக்கு. நீ நல்ல வசதியா வாழலாம். நாங்க வாசுவை பறி கொடுத்துட்டு நின்னப்போ நீயும் தமிழந்தா எங்களுக்கு ஆதரவா இருந்தீங்க. வாசுவை நாங்க தமிழோட உருவத்துல பாக்குறோம். நீங்க 2 பேரும் எங்க கூடவே இருக்கணும்னு தான் துரையை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணினோம். படுபாவி எங்க இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு பயந்து தப்பா காரியம் பண்ணி இப்ப உள்ள இருக்கான். வாசுவும் இல்லாம துரையும் ஜெயில இருக்கிற இந்த நேரத்துல நீங்களும் எங்களை விட்டுட்டு போனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னை விட்டு போயிடாத பாரதி. உன் கால ஐயோ, அத்தை. கேக்குறேன். என்ன அத்தை பண்றீங்க? என்ன அத்தை இது? இப்ப நான் என்ன பண்ணணும்? பாரதி, என்ன தப்பா நினைக்காத. நீ இந்த வீட்டுக்கு வந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னைய சொந்த மகளா தானே பார்த்துட்டு இருக்கேன். அத்தை, இந்த வீட்ல என் விருப்பத்தை கேட்டு இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அத்தை? உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதையே அவங்க கிட்ட சொல்லுங்க. ம், ம். அம்மா வரேன். நான் பாரதி கிட்ட பேசிட்டேங்க. நேத்து தான் ஒரு கல்யாணம் நின்று இருக்கு. அதுக்குள்ள இன்னொரு கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம்னு சொல்றேன். அவளுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்றாங்க. பாரதி சொல்றது நியாயம் தானே? பாரதி கிட்ட நான் பேசுறேன். பெரியவங்க நீங்க எல்லாரும் பேசுறப்போ இடையில நான் பேசுறது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இல்ல, ஆதியும் பாரதியும் ஒருத்தர் விரும்புறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுங்க. அப்போ நான் போய் சொல்றேனா? வேணும்னா பாரதியை கூப்பிடுறேன், நீங்களே கேட்டுக்கோங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா கேஷவ், விடு. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்கம்மா. போயிட்டு வரேன். வா கேஷவ். நாங்க வரோம். வரேன். சரிங்க. நல்ல வேலை பார்த்தம்மா. என்ன திமிரு இருந்தா நம்ம வீட்டு படியேறி வந்து நம்ம பாரதிய பொண்ணு கேட்பாங்க. எல்லாம் அவ குடுக்கற இடம்தான். இவ சொல்லிடாம கண்டிப்பா அவங்க வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருதானோ, நான் பாத்துக்கிறேன். அம்மா ப்ளீஸ்மா, அழாதம்மா. நீ இப்ப கொஞ்ச நாளா எப்பவுமே அழுதுகிட்டே தான் இருக்க. ஏமா நம்மளுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? வாசு அப்பா இருந்திருந்தா உன்னை அழவிட்டிருக்க மாட்டாருல்ல. ஆதி அப்பாவும் உன்னை அழவிட மாட்டாரு. சாரிடா. அம்மா இப்படி அழுறது உன்னை இவ்வளவு பாதிக்கும் தெரிஞ்சோ அதே தப்பதான் நான் திரும்பவும் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே அம்மா அழ மாட்டேன். சரியா? அம்மா போமா. இப்படி நீ அழறத பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது. ஃப்ரெண்டோட அம்மா வந்து கேட்டப்பவே நீ அவங்க
அவங்க கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. நீ தானே எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்க. உண்மைதான் தமிழ். உன் பாட்டி வந்து நம்ம 2 பேரும் அவங்க கூடவே இருக்கணும்னு கேட்டப்போ எனக்கு அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு தோணல. பாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுறமா. போமா. தாத்தா கூப்பிட்டு கேட்டப்பவே என் ஃப்ரெண்ட் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கலாம்லம்மா. போமா. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எப்ப பார்த்தாலும் மத்தவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் இப்படி தைரியம் இல்லாம இருப்பேன்? நான் பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தி வர அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அம்மா, என்ன ஆச்சுமா? ஏன் ரொம்ப நேரமா இப்படியே நிக்கிறீங்க? எனக்கு ஸ்கூலுக்கு போக லேட் ஆகுதுமா. நீங்க ரெடி தானே? கிளம்பலாம் தமிழ், வா. என்னம்மா பாரதி, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா மாமா. நீங்க கிளம்புறதுக்குள்ள வந்துடலான்னு நினைச்சேன், நேரம் ஆயிடுச்சு. அம்மாடி, இன்னைக்கு ஆபீஸ் போக வேண்டாமா? ஏன் மாமா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒருத்தவங்களை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர சொல்லியிருக்கேன். இப்போ வந்துடுவாங்க, அதான். மாமா, நீங்க என்ன சொல்றீங்க மாமா? நான் தான் எனக்கு இப்ப எதுவும் வேணாம், இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம்னு சொன்னேனே. அப்புறம் எதுக்கு மாமா திரும்பவும் இதெல்லாம்? எம்மாடி, எதிர்பாராத விதமா ஒரு நல்ல சம்பந்தம் ஒன்று வந்துச்சு. பையன் தங்கமான பையமா. இப்பதான் நான் பார்த்து பேசிட்டு வரேன். அதான் இந்த சம்பந்தத்தை விட மனசு வரல, உடனே பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டேன். நீ பார்த்து பிடிச்சிருந்தா சொல்லு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. அதான் ஆபீஸ் போக வேண்டாம்னு சொன்னேன். பா, என்ன சொல்றீங்க நீங்க? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்களா? அதான் நேத்து கேட்டப்பவே பாரதிக்கு இப்போதைக்கு எதுவும் யோசிக்கிற நிலைமையில இல்லைன்னு சொல்லிட்டால. அப்புறம் எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? ஏங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பாரதியை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்கிறேன், பைத்தியம் முடிச்சிருக்கான்னு கேட்குற? அதான் பாரதி சொல்லிட்டால, கல்யாணம் நின்ன உடனே எதையும் யோசிக்கிற நிலைமையில இல்லைன்னு. அதுவும் இல்லாம நம்ம வீடு இப்ப இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையா? உனக்கு பிடிச்ச விஷயம்னா தேவை உள்ளது, பிடிக்காத விஷயம்னா தேவையில்லாதது. இதுதான் உன் கணக்கு. கபார், நீ போடுற கணக்கு இங்கே செல்லுபடி ஆகாது. சரி, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? பாரதியவும் தமிழையும் வாழ்க்கை முழுசா பார்த்துக்கிறதுக்கு பாரதிக்கு ஒரு துணை வேணும். இதுக்கு மேலேயும் உன் மகனுக்கு பாரதியை கல்யாணம் பண்ணி வச்சு பாரதி வாழ்க்கையை குட்டிச்சோறு பண்ண நான் தயாரா இல்லை. பாரதி மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கு. அதுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை வந்தா கல்யாணம் பண்ணிட்டு போகுது, உனக்கெல்லாம். பாரதிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அதனாலதான் இந்த ஏற்பாடும். அதை முதல்ல புரிஞ்சுக்கண்டி. என்னப்பா பேசுறீங்க நீங்க? இப்ப பாரதியோட கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பண்ண என்ன ஆயிட போகுது? யார் வேண்டான்னு சொல்ல போறா?
அவ இப்ப சந்தோஷமா தானப்பா இருக்கா? ஏதோ கல்யாணம் நின்னு தலைமையில இடி விழுந்த மாதிரி கவலையோடப்பா இருக்கா? இல்லல்ல. இங்க பார், நீயும் உன்னோட வாழ்க்கை எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பாரதியோட வாழ்க்கையும் தமிழோட சந்தோஷமும். புரியுதா? இப்ப தேவை பாரதிக்கு துணை மட்டும் இல்லை, தமிழை நல்ல விதமா பார்த்து பராமரித்து பாதுகாப்பாக வளர்க்குற ஒரு அப்பா. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை இதை பற்றி யாரும் வாயை திறந்து பேசக்கூடாதுன்னு சொல்லு.